எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலைல ஒரு 10 மணி போல் தான் தம்பி தூங்க வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பெட்டெல்லாம் துவைச்ச துணி எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சேன். அப்புறம் அவன் தூங்கும் போது தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். அதனால் தூங்கும்போது எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ பெட் எல்லாத்தையும் நீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீட் பண்ணிகிட்ருக்குறேன். எத்தனை பேர் நியூ மதராக இருக்கீங்கன்னு தெரியல. என்ன சொல்கிறது, தனியாக ஒரு பையனை வச்சு அதுவும் நியூ மேரீட் அப்படின்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் நானும் அதே தான் சர்வே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்தது. இப்போ போக போக எப்படி ஒரு தூங்க வச்சுட்டு வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால் பெட்டில் இருக்கலாம் நீட் பண்ணிவிட்டு நாமளும் சரி தலையை சீவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சீவிட்டு அடுத்து என்ன வெளியில் கூட்டுறது இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் தூங்கிட்டுருக்கான். அதுக்குள்ளே உளுந்து அதில் ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் துணி இருந்தது அதையும் ஊற வச்சுட்டு கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினேன். கூட்டி முடிச்சதுக்கப்புறம் சரி அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டா தான். அதனால் நேற்று வச்ச சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். மதியானம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். அது தொட்டுக்க பூண்டப்பளம் இருக்குல்ல, அது பொரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்த்துக்கு பூண்டப்பளம் பிடிக்கும் தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்கனால அதை சின்னதாக கட் பண்ணி நானே போட்டு பொரிச்சிக்கிட்டேன். அப்புறம் சாயந்தரம் போல் இளநிக்கு கருப்புளுந்து வடை மாதிரி இனிப்பு சுட்டு கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இளனை குளிக்க வைக்கிறது தான் எங்களுக்கு அடுத்த வேலை. இளன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். அவனை அதுக்கப்புறம் குளிக்க வச்சு அவனுக்கு விளையாடுறதுக்கு அடுத்து ரெடி பண்ணி விட்டேன். அப்புறம் பால் சூடு பண்ணி தம்பிக்கு கொடுக்கணும். அதனால் பால் சூடு பண்ணி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.